இல்லை நல்லா தூக்கமா? எனக்கு தானே தூக்கமே இல்லை. பவர் பேங்க் பிரச்சனையில் உள்ளே போயிட்டேன். அது சொல்லிட்டேன் எல்லார்ட்டையும். சரி, இப்போ 7 கேட் நம்பர் 7ல் கூப்பிட்டாங்க. போர்டிங் அங்கே இருக்குல்ல, போவோம் வா. அது சீட் நம்பர் 20 to 32 நம்ம தான் வா. என்ன தேடுறாங்க? இப்போ நம்ம இந்த AK 10010 தான் போகிறோம். கூட்டத்தை பாருங்கள். en route to. ஸோ கைஸ் போர்ட் ஆகிட்டோம். டைம் வந்து கரெக்டாக 7:56 8:05 ஃப்ளைட்டு. ஸோ ஒரே பாட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. கிளம்பணும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு தெரிஞ்சிச்சுல. போயிட்டு நைட்டு ஒரு சொட்டு கூட தூங்கலை. ஃப்ளைட்டில் ஒன்று தூங்கணும், சாப்பிட்டுட்டு தூங்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது பண்ணணும். பார்ப்போம். என் கேமராமேன் வேறு இன்றைக்கி பயங்கரமாக தூங்க மூஞ்சியாக இருக்காப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் இதையே ஆர்டர் பண்ணி தொலைச்சிட்டேன். நிறையா விதவிதமாக இருந்துச்சு. ஸோ ஏதோ 2 டேஸ்ட்டை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா இதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் எங்கள் அம்மாட்ட பிரியாணியை கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. சரி, அங்கிள் சிக்கன் ரைஸ் சாப்பிட சாஸ் 2 கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். ஃப்ளைட்லாம் வந்து இதுதான் கதி. என்ன கிடைக்குதான் சாப்பிட முடியாது. இப்போ என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. வெல்கம் டு மலேசியா. ஃபைஸு நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி மேலே ஏறி நீ இறங்குறதுக்கு முன்னாடி இப்படி வந்து அந்த கடலுக்கு மேலே வளைச்சானுங்க பாரு. மொத்த சிட்டியும் அந்த கடலும் அவ்வளோ அழகாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. எடிட்டர் தம்பி, நாங்கள் பேசும்போது அந்த வீடியோ இதோட போட்டுவிடுங்க தம்பி. போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து எப்படின்னா ஏர் ஏஷியாவுக்குனே தனியாக வந்து ஏர்போர்ட்டு. ஓகேவா? ஆமாம், டெர்மினல் 2 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் ஏஷியாவுக்கு மட்டும்தான். அதனால தான் ஏர் ஏஷியான்னு போட்டு எல்லாமே இதாக இருக்குது. இது வந்து வெறும் ஏர் ஏஷியாவில் இருந்து கிளம்புறதோ ஏர் ஏஷியாவிலேருந்து வர்றது மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து கூடுதல் தகவல். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி செக்கப்பும் இமிக்ரேஷனும் இருக்குது. முடிச்சுட்டு வெளியில் சந்திப்போம். ஸோ காய்ஸ், இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. லக்கேஜையும் எடுத்துட்டோம். இப்போ நேராக வந்து சிம்மு மட்டும் வாங்கணும். சிம்மு வந்து மோஸ்ட்லி ஒன்று மேட்ரிக்ஸில் ஆர்டர் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நேராக சிம்மு வாங்கிட்டு கிராப்னு ஒரு இது இருக்குது. நம்ம இங்கே டாக்ஸி புக் பண்ணணும்னா கிராப்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து புக் பண்ணணும். அதில் தான் புக் பண்ண. நம்ம ஊரில் எப்படி ஊபர் ஓலாவோ அதே மாதிரி கிராப்னு ஒன்று இருக்குது. அதை இது பண்ணோம். அந்த கிராப் வந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணணும். அதுக்கு வந்து மலேசியன் சிம் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் மலேசியன் சிம் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஏர்போர்ட்டில் வாங்குங்க, ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னா சிம் வாங்கிட்டு நம்ம ரூம் போகிறோம். என்ன ஃபைஸு? வந்தாச்சு. எங்கே வந்தாச்சு? மலேசியா. யாரோட ஊர்? நம்ம நண்பர், நம்ம ஐயா அஜித் ஐயாவோட ஊர், பில்லா ஐயாவோட ஊர். மொத்த மலேசியாவுமே அவர்து தான்டா. காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கணும்னா தயவு செஞ்சு இங்கே வாங்கிடாதீங்க, வெளியில் வாங்குங்க. பிராண்டில்
காஸ்மெட்டிக்ஸ் அதான் பிராண்டி லிக்வர் இந்த போட்டுருக்கான் போறல பிராண்டி அதான்டா அது லிக்வர்ரா. நண்பர்களே இமிகிரேஷன் எப்படி இருந்துச்சு? பயந்து சாவுறாங்க உட்காந்துட்டு. இது 2 இமிகிரேஷனா 3 இமிகிரேஷனா? ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன செய்வேன், ஃபர்ஸ்ட் டைம்னால 2 இமிகிரேஷன் வரும். அங்கேருந்து கிளம்பும் போது ஒன்று, இங்கேருந்து இது பண்ணும்போது ஒன்று. எப்படி இருந்துச்சு? என்னென்னலாம் கேட்டாங்க அவன்கிட்ட? ஏதோ நினச்சேன் இங்கே வேலை பார்க்க அவன் மூடில் போல பாஸ்போர்ட்டை பார்த்தான். இப்போதான் சுற்றி பார்க்க வந்திருக்கியா, போப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு போய்தான். ஏன்டா இப்போ வாரீங்க, ஏன்டா நீங்கள் இப்போ வாரீங்க, எங்கேருந்து தான் வாரீங்கன்னு மாதிரி அவன் பார்க்குறான் அவன். அதான் சரி ஃபைஸு. அப்புறம் ஈவினிங் என்ன பிளான் நம்மளுக்கு? ஈவினிங் இப்போ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போவோம். ரூமை போயிட்டு காலை கடனை கழிக்கணும். ஆமாம், மணி 2 ஆச்சு, இன்னும் காலை கடனே கிடைக்கல. மணி 2 மலேசியா டைமில் 5 மணி ஆச்சு. இப்போ நாங்கள் வெளியில் போகணும். மணி என்ன? மலேசியா டைமில் மணி எத்தனை தெரியுமா? 4 மணி 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கேப் புக் பண்ணணும். இங்கேருந்து கேப் புக் பண்ணால் கரெக்டாக 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் கோலாலம்பூர் போகிறதுக்கு. போயிட்டு சாரி நாங்கள் இருக்கிற இதுக்கு போயிட்டு போகிறதுக்கு 1 மணி நேரம் 50. ஓகே, போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். கரெக்டாக அங்கே வந்து 5 to 5:30 கூட நாங்கள் அங்கே போயிடுவோம். போயிட்டு எப்படியும் 1 மணி நேரம் இருந்துச்சுன்னா யாருமே ஒழுங்காக தூங்கலை. ஃப்ளைட்டில் ஒரு 1 மணி நேரம் தான் தூங்கணும். கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஏரிஷியா கால் வைக்க முடியல. ஓகே, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு பிரியாணி. எனக்கு வந்து அந்த அங்கிள் சின்னு ஒரு இது கொடுத்தாங்க. அது என்னமோ நல்லா, அங்கிள் சின் ஃப்ரைட் ரைஸா, அது நல்லா இருந்துச்சு. சாஸோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், மலேசியா ஏர்போர்ட்டை இதோட கட் பண்ணிக்கோங்க. எடிட்டர் சார், அப்படியே நம்ம வந்து KLCC ஹோட்டலுக்கு போகிறோம். ஓகே, நான் சொன்ன கிராப் இதுதான். இதில் வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் லோக்கல் ரைடு யார்ட்டையுமே இது பண்ணாதீங்க. ஃபைஸு, இது வந்து ஏர் ஏஷியாவுக்கே தனியாக உள்ள ஏர்போர்ட்டு. இதுவே எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தியா? நம்ம ஊரில் சென்னை ஏர்போர்ட் மாதிரியே தனியாக ஏர் ஏஷியா ஃப்ளைட்டுக்குன்னே தனியாக ஒரு ஏர்போர்ட்டு. கோலாலம்பூர் அது தனியாக. அங்கே எல்லா ஃப்ளைட் வரும் போது டெர்மினல் 2 மட்டும் யாருக்குன்னே சொல்லியிருப்போம். ஆனால் ஏர்போர்ட் செம பெருசாக இருக்குது பார்க்கவே. எல்லாமே இருக்குது உள்ள. ஊர்லேயே வச்சு என் பொண்டாட்டி ஒரு சிம் ஆர்டர் பண்ணான். அது இன்னும் வந்து அந்த கடை எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த சிம்மு கடை ஒரு 1 மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் வெளியே போட்டுட்டு இருக்கானுங்க. ஹோம் டவுன் ஹைமேன் காஃபி குடிக்க போகிறோம் நண்பர்களே. கேப் புக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து டாக்ஸி அதெல்லாம் வந்து வெளியில் புக் பண்ணாதீங்க, கிராப்லேயே புக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் Booking.comலேயும் இன்னொரு இதுலேயும் பார்க்கும்போது 253 ரிங்கிட் சொன்னாங்க. நம்ம ஊர் காசுக்கு 5000 ரூபா அந்த மாதிரி வரும். எப்போ எடிட்டர் கீழே போட்டுரு என்ன? இப்போ வந்து நாங்கள் 200 இந்த ஒரு வீடியோ மட்டும் 1000 ரூபாய் சொல்லிட்டேன். ஆமாம், முழுசாக எடிட்டிங் வார்த்தையை மட்டும் தூக்க போகிறாங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ கிராப்பில் புக் பண்ணும்போது 200 ரிங்கிட் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 4000 சம்திங் என்னமோ வந்துச்சு. ஓகேவா? நீங்கள் அதனால் அப்படி புக் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கு. ஏன்னா இங்கேருந்து மெட்ரோ இருக்குது, 45 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. அதனால் ஒரு மணி நேரம் நம்ம போயிருக்கலாம். அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே இருக்குது, அதுவும் ஈஸி தான், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஓகே கைஸ், நம்ம நேரம் என்ன பண்ணுவோம், கேபை புக் பண்ணிவிட்டு நேராக ரூம் போவோம். ஸோ டோர் 5ல் தான் கேப் வருது. கேபுக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிது இங்கே. எப்படின்னா கேப் வந்து வெயிட் பண்ணால் இந்த மாதிரி நம்பரோட போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியில் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அவர் கேப். பில்லர் 10. ஓகே, ஸோ இங்கே வந்து பில்லராக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நிறையா பேர் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் வரோம் இது பண்ணுறோன்னு. ஸோ நீங்கள் கேபே புக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். ஸோ கேப் வந்து மினி வேன் மாதிரி இருக்குது. நீங்கள் லக்கேஜுக்கும் இதுக்கும் இந்த கேப் தான் கரெக்டாக இருக்கும். சூப்பர் கைஸ், கேபில் ஏறிட்டோம். கேப் இல்லை, இது வந்து ஒரு மினி வேன். மஜா கார். ஆனால் இப்போ நேராக 45 கிலோமீட்டரு நேராக ரூமுக்கு தான். ரூமுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, டன். வெயிலும் ஏசி இல்லைன்னா அவ்வளோதான், இன்னைக்கு முடியாது, அப்படி இருக்கு. பைஸ் எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது. நாகர்கோவில் போறோமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு மலேசியா கூட்டு வந்தா. சென்னை டு ஹைதராபாத் போன தெரியுமா ஏர்போர்ட்ல இருந்து. அது சரி, ஹைதராபாத் டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்குள்ள போறது அந்த மாதிரி. அதாவது இப்ப வந்து நேரம் இவங்களை திரும்ப யூ-டர்ன் அடிச்சு ஊருக்கே அனுப்பி விட்டுறணும் இவங்களை. அது சரி, நீங்க வந்து ஊருக்கு போயிருந்தோம், நீ எப்படி பொழைப்ப நாங்களும் பாக்குறோம். ரிங்கிட் எல்லாமே எங்கிட்ட தாண்டி இருக்கு. பிச்சை எடுத்தாது பொழப்போம்ல.
மல்லிகா ஸ்டோர்ஸ். மல்லிகா ஸ்டோர்ல மல்லிகா ஸ்டோர்ஸ். மல்லிகா ஸ்டோர்ஸா? துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க நீ பள்ளிவாசல் பக்கம் துண்டு இருக்க, துண்டு கூட இல்ல, நீ வச்சிருக்க டிஷர்ட் தான் போட்டு காரணம். சரி சரி, ரொம்ப பேசாதீங்க. நல்ல வேலை இவருக்கு மொழி தெரியாது, இல்லைன்னா சிரிச்சுட்டு வந்துருப்பாரு. மனுஷன் கொஞ்சம் கோவக்காரர் போல. ஏன்டா அந்த ட்ரிப் எடுத்தோம்? ஐய கச்ச 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 கச்சன்னு வரானுங்களே. இதான் ஹோட்டல், நாங்க போட்டிருக்கிற ஹோட்டல் த மேனார் KLCC. பாத்துக்கிட்டீங்களா? கார் சஸ்பென்ஷன் நான் என் வாழ்க்கையில பண்ண ஒரு உருப்படியான விஷயம் இந்த ஹோட்டல் போட்டதுதான். இங்க பாருமா, வெளியிலேயே சூப்பரா இருக்குமா. வெளியில பாருமா, மஜாவா இருக்கு. இங்க பாருல, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி போட்டிருக்கோம்ல உங்களுக்கு. 3 hello, subscribe to Shago Pave. Yeah, thank you so much. Guys, நாங்க இன்னைக்கு புக் பண்ண ரூம் தான் இந்த மேனார். ஓகேவா? ஹாய்ஸே, ரூம் வாசல் எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல. அம்மா, எங்கள் அம்மா தான் வந்து ரூம்குள்ளே போனால் தான் தெரியுங்கிறாங்க. ஆனால் வெளியில் பார்க்கும்போதே ஒரு மாதிரி 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ போயிட்டு பார்க்கலாம். ஓகே, உள்ளே எப்படி ரூம் இருக்குன்னு பார்த்துட்டு ரூம் டூர் நம்ம அடிக்கிறோம். ஓகே, இதோட ஸ்பான்சர் யாருன்னா கபாலிடா. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. ரூம் நம்பர் லெவல் 37. ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரூம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓவராலாக இது எவ்வளோ வந்துச்சுன்னா 1610 ரிங்கிட் கிட்ட வந்துச்சு. ஸோ 1600 ரிங்கிட் பே பண்ணியிருந்தோம். இது ஃபுல்லாக வந்து booking.comல இருந்து தான் பே பண்ணியிருந்தோம். ஸோ திஸ் வாஸ் மச் தென் சீப்பர் தென் எவ்ரி திங். ஸோ கிட்டக்கே 1 to 2 கிலோமீட்டர்ஸ்லேயே பெட்ரோனஸ் டவர் இருக்குது. அதே மாதிரி KLCC டவர் இருக்குது. KL டவர் இருக்குது. KLCC எல்லாமே கிட்ட தான் இருக்குது. 2 to 3 கிலோமீட்டர்ஸ், 2 கிலோமீட்டர்ஸ் கூட தான். எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு. கிட்டத்தட்ட 40 மாடி 50 மாடிக்கு மேலே இருக்குது. ஸோ போயிட்டு இங்கே பாருங்கள் லிஃப்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு மட்டும் பார்ப்போம். அதுக்குள்ளே 6 வந்துருச்சு, 5A வந்துருச்சு, 4A வந்துருச்சு, 3A, 2A, 2, 1A, 1 UGGA. டடான் டான் டடான் டான் டடான் டடான் டான் டடான். ஓகே गाइस, 33 மாடி போயிட்டு வரோம். தெரியும். ஓகே, என்கிட்ட தான்டா இருக்கு. இப்போ போடு, கொடுத்தா தான் போக முடியும். அப்படியா? இது வந்து இப்படி டச் பண்ணிட்டா 37th ஃப்ளோர் போயிருமா. நல்லா, ஆனால் ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். இப்போ பாருங்களேன், 10 செகண்ட் தான் சர்ன்னு. எத்தனை ஃப்ளோர்? 10th-ஆ? இந்த இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிடுவோம். 37 வந்துருச்சா? ஆமாம், மொத்தம் 50 ஃப்ளோருக்கு மேலே இருக்குதா? 50 ஃப்ளோர் 60 ஃப்ளோர் இருக்கு. 4 செகண்ட் தான். அதான் போட்டு ஸ்பீடில் போகுது. ஸோ ஹவ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ்? ரூமை பார்த்தாதான் நாங்கள் நம்புவோம். எப்படி? ரூமை பார்த்தாதான் நாங்கள் நம்புவோம். அது சரி. ஹாய் ஃபேமிலிஸ், நாங்கள் வந்துட்டோம். இன்னும் ஆமாம், இது வந்து 1600 ரிங்கி சொன்னோம்ல, காது அடைக்குது பயங்கரமா. அப்படியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா காது அடைக்குது. பாருங்க, ஃபாஸ்டா 37th ஃப்ளோர் வந்துட்டோம் ஆக்சுவலா. வாங்க கைஸ், ரூம் நம்பர் 10 actually. So this is the room we have booked here at lobby number 2. So we will go inside. Bismillahir Rahmanir Rahim. எல்லா புகழும் இறைவனுக்கே. கேம்பா குடிங்க தெம்பா இருங்க. guys நான் வாழ்க்கையில நிறைய லைட் போடு guys. நாங்க புக் பண்ண ரூம் இதுதான். இந்த ரூம் வந்து 34,000 ரூபான்னு சொன்னா நம்புவீங்களா? இங்க பாருங்க, தனியா ஏசிக்குன்னு ஒரு இது இருக்கு. அதுக்கடுத்து இதுவும் நம்ம வந்து வெளியில யார் வராங்க எது பண்றாங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். கக்கூச பாருங்க காய்ஸ். பாத்ரூம் ஐயோ வேற மாதிரி. இங்க பாருங்க, இது ஒரு ரூம் ஆக்சுவலா. இங்க ஒரு பெட்டு, இங்க 2 பெட்டு இது வச்சிருக்காங்க. இங்கேயும் எல்லா ரூம்லயும் இந்த ஏசி இது வச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இது வந்து கிச்சன் ஆக்சுவலாக ஓகேவா. கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்கள். ஃப்ரிட்ஜு ஒன்று. கமான் கைஸ் போடு பாத்திரம். சமைக்கிறோம் வீட்டில். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சமைக்கிறோம். இதில் எதுவுமே இல்லை. இது ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். போடு கத்தி அது எல்லாம் வச்சிருக்கானுங்க. ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். ஃப்ரிட்ஜு டடன். ஓகே, போட மாட்டேங்குது. என்னோட ரூம் பார்ப்போமா கைஸ். பாத்ரூம் தான் மஜாவாக இருக்குது. பாத்ரூமு விஜய் சொல்லுவான்ல, பயங்கரம் இல்லை டயங்கரம் அப்படி இருக்கு. ஆஹா, இங்கே பாருங்க. இந்த வியூ வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும். ஆக்சுவலாக எப்படி இருக்கு பாருங்க. மலேசியாவை அப்படியே உரிச்ச மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, KL டவர், ட்வின் டவர். ஆமாம் சாரி, மலேசியா தான் வந்திருக்கானே. ஹை கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ டே 1 வந்து நாங்கள் எப்படி முடிக்கலாம்னு நினச்சோன்னா, ஏர்போர்ட் போயிட்டு ரூமுக்கு வந்தோடனே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, எல்லோரும் தூங்கிட்டான். மணி இப்போ 8 மணி ஆகுது. இப்போ நான் எங்கே போகிறது? அதுவும் எல்லாரும் கூட மன்னிச்சிடுவேன். என் தம்பி இருக்க பார்த்தீங்களா, கண்டென்ட்டு தான் ப்ரோ முக்கியம், இன்னைக்கு போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொன்னான்ல, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்களேன்.